ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்கி நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதை நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ மறுபடியும் ஒரு வீடியோ போடுறேன், நீங்கள் எல்லோரும் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கிராமத்து பெண்மணி ஒருத்தரை பற்றி தான் இன்னைக்கு நான் பேச போகிறேன். அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பிரபலமான ஒரு கிராமத்து பெண். அவங்கள பார்த்தீங்கன்னா 100க்கு 100 கிராமத்து பெண்ணோட அச்சு தான் இருக்கும் அவங்க மேல. ஆனா அவங்க ரொம்ப கெட்டிக்காரங்க. இப்படி இருக்கும்போது அந்த அம்மா போன ஒரு 15 நாளைக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன், ஒரு வீடியோ விட்டாங்க. வீடியோ விட்டப்போ இந்த பக்கம் ஒரு 5 பேர், அந்த பக்கம் ஒரு 6 பேர், ஆக மொத்தம் 11 பேர் சேர்ந்து நடுவில் இந்த அம்மா நின்றுட்டு இருந்தாங்க. கழுத்துக்கு பெல்ட் போட்டிருந்தாங்க, கழுத்துக்கு மட்டும் பெல்ட் போட்டிருந்தாங்க. உடம்புல எங்கேயும் கட்டு விட்டு எதுவும் கிடையாது. பேசினாங்க. ஒருத்தர் பேசினார், 40 அடி வாரத்துலேருந்து அந்த அம்மா விழுந்துட்டாங்க. அந்த அம்மா இப்போ இந்த மாதிரி அடிப்படாமல் பழச்சு இருந்தது பெரிய அதிசயம். அந்த அம்மா செய்த தான தர்மம் தான் அந்த அம்மாவை காப்பாற்றினது அப்படின்னு பெல்ட்டை காட்டினாரு. பெல்ட்டை காட்டினா உள்ள இந்த பச்சையில் வைத்தியம் பண்ணுறாங்கல்ல, எண்ணெய் எல்லாம் தடவி அந்த மாதிரி தடவி ஒரு துணியை வச்சு கட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பெல்ட் வச்சு கட்டிட்டாங்க. அந்த அம்மா நான் இந்த மாதிரி விழுந்துட்டேன், மேலேருந்து 40 அடி உயரம், 40 அடி உயரத்துல இருந்து விழுந்துட்டேன், முதல் மெத்தையிலேருந்து. அப்போ 20 அடி செவ்வறு கீழே, அதுக்கு மேலே முதல் மெத்தை 20 அடி செவ்வறு, 40 அடி அங்கேருந்து விழுந்துட்டேன், என்னை நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு விழுந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த அம்மா 40 அடி உயரத்துலேருந்து விழுந்தா எப்படி உடம்பெல்லாம் அடியெல்லாம் நான் கீழே விழுந்து எனக்கு கை கால் போயிடுச்சு. அந்த அம்மா அவ்வளோ மேலே இருந்து விழுந்தா கை கால் போகாமல் இருந்திருக்குமா, முடியாமல் இருந்திருக்குமா? ஏன் போய் சொல்றது? இது ஒரே நாள் ட்ரெண்டிங்ல அவங்க கிட்ட வீடியோ இப்போ எனக்கு கழுத்து போயிடுச்சு, கை போயிடுச்சு, நான் மேலே இருந்து விழுந்துட்டேன், என்னை பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்ன அந்த வீடியோவை 20 லட்சம் பேர் பார்த்துருக்காங்க. ஒரே நாள்ல ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. அந்த மாதிரி எதுக்காக அப்படி போய் சொல்றதுன்னு எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஏகப்பட்ட பணம் வருதுங்க. அந்த அம்மா நல்லா ரொம்ப ஃபேமஸ். நானும் இப்பதான் விட ஆரம்பிச்சிருக்கேன். என்ன விட சாதாரண வீடியோ தான் கொடுத்துருக்கேன். ஒரே இடத்துல என்னால் எவ்வளோதான் முடியும். ஒரே இடத்துல உட்கார்ந்த இடத்துல இருந்து நான் வீடியோ விடுறேன். வில்லேஜுக்கு போகிறது, குளத்துல குதிக்கிறது, வயல்ல மிதிக்கிறது, அந்த பூச்சி கொண்டு சமையல் செய்து காட்டுறது, இந்த மீனை கொண்டு அதெல்லாம் கிடையாது. அந்த அம்மா இந்த மீனை கொண்டு அதெல்லாம் கிடையாது. அந்த அம்மா அதெல்லாம் செய்து சுமார் 5 வருஷமா ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க. யூடியூப்லேயே ரொம்ப ஃபேமஸான லேடி அவங்களுக்கு இன்கம் எவ்வளோ அப்படின்னு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யூடியூப்ல சொல்லிட்டாங்க. இன்கம் நிறைய வரவங்களுக்கு மட்டும்தான் யூடியூப்ல சொல்றது. அதையும் தாண்டிட்டாங்க. தாண்டி கூட நான் எப்படிங்க அது இப்போ 20 அடி வாரம் எப்படிங்க? இப்போ நம்ம வீடு கட்டுறோம்னா முதல் தளம் தரத்தளத்துல 20 அடி சவர் கட்டுறோமா இல்லையே? 10 அடி தான் கட்டுறது. 10 அடி 11 அடி தான். அதுக்கு மேல மெத்தை எதுக்குங்க 20 அடி கட்டுறோம்? அதுவும் 10 அடி தான். அது இது ஒரு 10 அடி 11 அடி, அது ஒரு 10 அடினா கூட 22 அடி, 40 அடி எப்படிங்க வந்துச்சு? 4 அடுக்கு மேல இருந்தவங்க தாங்க. அதை காட்டுறதே இல்லையே. விழுந்த மெத்தையில காட்டுறது இல்லை. எந்த அளவுக்கு பணத்துல, அப்படியே பணத்துல என்ன சொல்லுது, குளிக்கிறாங்க. மெதக்கலை குளிக்கிறாங்க பணத்திலேயே. அப்புறம் எப்படிங்க பாக்குறாங்க ஜனங்க? எப்படி பாக்குறாங்க மக்கள் எப்படி ஏமாத்துறது? ஏமாத்துறதுக்கு கூட ஒரு அளவு இருக்குது. எப்படி ஏமாறணும்னு தெரிஞ்சிருக்கணும் ஏமாறவங்களுக்கு. இந்த அம்மாவுக்கு நல்ல டெக்னிக் தெரிஞ்சிருக்குது.
யூடியூப்ல என்ன பண்ணா ட்ரெண்டிங் ஆகும், எப்படி இது போகும், எப்படி நமக்கு வருமானம் வரும் அப்படின்றத அந்த வில்லேஜ் லேடி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. நல்லா தெரிஞ்சு வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப் அவ்வளோ நல்லா அந்த அம்மா நடந்துட்டாங்க. இவ்வளோ பண்ணி இவ்வளோ மேலே இருந்து விழுந்து அப்படி பார்க்குறீங்களே, அப்போ என்ன அர்த்தம்? அது அவ்வளோ இருக்குது அவங்களுக்கு. நான் வந்து விழுந்திருக்கேன், வீங்கி இருக்குது, கால் வீங்கி இருக்குது, கை வரதில்ல, எழுந்துக்கிறதில்ல, நடக்க முடியறதில்ல. 1 வருஷம் ஆயிருக்குது முடியல. நான் இப்பதான் இப்ப இந்த 2 மாசமா உட்கார ஆரம்பிச்சிருக்கேன். அப்ப கூட நடக்கல, நான் உட்கார தான் ஆரம்பிச்சிருக்கேன். தண்ணி கூட எடுத்து குடிக்க முடியாது. இதுதான் நான் உட்கார்ந்துருப்பேன். கொஞ்ச நேரம் உட்காருவேன், அதுக்கு மேல உட்கார முடியாது, படிச்சிருவேன். மொத்தம் என் பையன்தான் தண்ணியிலேருந்து மாத்திரையிலேருந்து எல்லாமே என் பையன்தான் எனக்கு பண்றாரு. அவங்க வீட்டில் ஒரு கார் நின்றுட்டு இருக்குது. அந்த கார் வந்து அவங்க ஃபேமிலிக்கு மட்டும், அதாவது அவங்க ஹஸ்பண்ட் அந்த 2 குழந்தைங்க போகிறது. அவங்க சொந்தக்காரங்களை எல்லாரும் ஈத்துட்டு போகிறதுக்கு ஒரு மெட்டாடார் வண்டி இருக்குது. அது வேற இருக்குது, நிலம் வேற இருக்குது. நிறைய இவ்வளோ சொத்தெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அவங்க நிறைய இன்னமும் அப்லோட் பண்றாங்க, பண்ணிட்டே இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பார்க்கும்போதெல்லாம் எனக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காதீங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தைன்னு சில பேர் சொல்லுவாங்க. இந்த கடவுள் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையில நான் யாரையுமே பார்க்கல, இவங்களை தான் நான் பார்க்குறேன். ஏன்னா அடித்தட்டிலிருந்து இன்னைய தேதி வரைக்கும் அவங்களோட வளர்ச்சியை நான் பார்த்துருக்கேன், பார்த்து வியந்து ஆச்சரியப்பட்டிருக்கேன். நிறைய படித்தவங்களால கூட, டிகிரி வாங்குறவங்களால கூட முடியாத ஒரு சாதனையை அந்த பெண் வந்து சாதிச்சு காட்டியிருக்கா. கிராமத்து பெண், அது கூட சாதாரண கிராமத்து பெண் இல்லை, கிராமம்னா கிராமம், அசல் கிராமத்துல இருந்த ஒரு பெண் இந்த அளவுக்கு யூடியூப்ல ரொம்ப வெற்றிகரமான பெண்ணா வளம் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்து சமையல் என்ன பண்றாங்கன்னா, தங்கச்சி வீட்டுக்கு போறது ஒரு நாளைக்கு வண்டியில போற வழியில நிறுத்தி ஸ்வீட் கடையில் ஸ்வீட் வாங்குறது, ஃப்ரூட் கடையில் ஃப்ரூட் வாங்குறது, 1000 ரூபாய் நோட்டை கொடுக்கறது, மாத்துறது. வீட்டுலாம் போய் தங்கச்சி வீட்டில் என்னது இந்த மீன், ஃபிஷ்ஷு, கறி அதெல்லாம் சாப்பிட்டு திரும்பி வந்து இறங்குறது. அப்புறம் அப்பா வீட்டுக்கு போகிறது, அங்கே போய் அதே மாதிரி தான் இங்கே என்ன நடந்ததோ அப்புறம் அவங்க வீட்டுக்கு போய் அங்கேருந்து இங்கே வருது. இதே மாதிரி அவங்க வீட்டில் புளி குழம்பு எப்படி செய்கிறாங்க, மீன் குழம்பு எப்படி செய்கிறாங்க. அப்புறம் இந்த தென்னை ஓலையில் ஈர்த்து அந்த தென்னை ஓலையில் குச்சி இருக்கிறது, அதை காட்டுறாங்க. நிறைய எல்லாமே ஒரு நாளைக்கு அந்த வீடியோ எடுக்கிறாங்களே, அது வந்து அவங்க ஹஸ்பண்டே எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா ராத்திரி 1 மணி வரைக்கும் நடக்கிற ப்ரோக்ராம் எல்லாம் கொடுக்குறாங்க. காலையில் 3 மணிக்கு இருந்து 3 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நடக்கிற எல்லாமே அவங்க வந்து அந்த அம்மாவுக்கு காட்டுறாங்க. அந்த அம்மா வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் கூட ஏரோப்ளைனில் போனாங்க, பாம்பே ஃப்ளைட்டில். அப்போ அவங்க காட்டினாங்க அந்த டிக்கெட் கூட, அந்த ஃப்ளைட் டிக்கெட் கூட காட்டினாங்க. அங்கே போய் யூடியூப் ஃபங்க்ஷனில் கலந்துட்டு அங்கேருந்து திரும்பி வந்தாங்க. அப்புறம் அவங்க இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நாங்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக இருந்து நாங்கள் எல்லாம் இது செய்கிறோம், எல்லாத்தையும் நாங்கள் வந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் காட்டுறோம், எப்படி நான் கிராமத்தில் வாழறோம் அப்படின்றத காட்டுறோம். அதனால் நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாட்டில் இருந்தெல்லாம் அவங்களுக்கு உதவி வருது. எப்படி உதவி வருதுன்னா,
வெளிநாட்டுல இருக்கிறவங்க அந்த அம்மா பேர்ல பணம் அனுப்புறாங்க. பணம் அனுப்பி அங்க இருக்க ஏழைங்களுக்கு, அதாவது இந்தியாவில் இருக்க ஏழைங்களுக்கு உதவி செய்யுங்கோ, அன்னதானம் செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. சொல்றாங்க அந்த அம்மா, இந்த மாதிரி பணம் அனுப்பியிருந்தாங்க, இந்த மாதிரி நான் உதவி பண்ணிட்டேன், அவங்களோட பணத்தை நான் கொடுத்துட்டேன் அப்படி. இந்த மாதிரி அந்த அம்மா வந்து ரொம்ப ரொம்ப பிரபலமா இருக்காங்க.